இல்லாத படகு இல்லை, போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை. இந்த அணிமூர் மக்கள் இல்லாமல் இந்த பட்டி மன்றமே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கும் பெண் தங்கங்களுக்கும் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி, நடுவர் அவர்களே, இந்த உலகத்துல எதை தொட்டாலும் கேட்பாங்க காசு. அணிமூர் மக்கள்னாலே சம மாசு. நடுவர் அவர்களே, நடுவர்களே, நீங்க என்ன சாதாரண நடுவராங்க? உங்களை பத்தி 4 வரி கவிதை எழுதிட்டு வந்திருக்கேங்க. அந்த கவிதையை சொல்லும் போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் தேர்ந்து எப்படி கைதட்டு பறக்கும் பாருங்க. உண்மையிலே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லைங்க. நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா. சில்லுன்னு பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தண்டா. தாகம் தணிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா. உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா? அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்களிடம் மண்டா. நீ ஏன் ஊர் ஊரா சாப்பிட்ட ஆயிட்டா குண்டா? நீ ஒரு கறி பிடிச்ச அண்டா, நான் தண்டா. நடுவர்களே, நீ கருப்புன்னு மட்டும் சொல்லாதீங்க. காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. நடுவர்களே, மேடைக்கு பின்னாடி வச்சுக்கோங்க. அப்பா, என்ன பேச்சு? எதிரணியில இருந்து 2 பேரும் வந்து குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் தாய்ன்னு பேசுனீங்கல்ல. உண்மையில நடுவர் அவர்களே, இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும்தான் இருட்டா இருக்கும். குடும்பத்துல தாரம்னு ஒருத்தி இல்லைன்னா உங்க வாழ்க்கையே இருட்டா போயிரு. மறந்துட்டு பேசிட்டு ஒரு பெண் பந்தக்கால் போட்டு வந்தாதான் நீங்க எல்லாம் சொந்த கால்ல நிக்க முடியும். அதனாலதான் மண்டபத்துல கல்யாணத்தை முடிக்கிறோம். கல்யாணம் முடியாத வரைக்கும் நீங்க எல்லாம் சாதாரண மனுஷன். எங்களை திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் குடும்பத்துக்கே புருஷன். நான் புருஷன், நீ புருஷனா? யாரு புருஷன்? அது குழந்தையாடா. நம்ம வேற மாத்தி சொல்றாங்க, பொண்டாட்டி வேற. உண்மையிலே தாரம்னா பொண்டாட்டி வேற மாத்தி குழந்தையா வேற சொன்னா. அன்னைக்கு பட்டிமன்றத்துல பேச வந்து புள்ளையால் வேற சொல்லிட்டாங்க. மோசமான ஆளுங்க. அதுவும் சரிசார அப்படிங்குது. நடுவர் அவர்களே, தாரம்னா அன்பு, தாரம்னா பண்பு, தாரம்னா ஒரு தெம்பு. அவனை நம்பு. அப்படி வரக்கூடிய தாரம் வர்ற வாழ்க்கையில மகிழ்ச்சி எப்படி இருக்கும்? இரவுக்கும் பகலுக்கும் இனிய நிலையா இருக்கும். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமண மாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமணமாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. பாதி கண்களில் ஓடி பிறந்தால் பார்ப்பதில் இன்பம். பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம். பாதி கண்களில் ஓடி பிறந்தால் பார்ப்பதில் இன்பம். பாதி தூக்கத்தில் கூந்தலை தடவி ரசிப்பதில் இன்பம். பாதி பாதியாயிரும் ஒரு பாரி வலது பித்தையே பள்ளியில் இன்பம். காலை என்பதே இன்பம், இனிமேல் மாலை ஒன்றுதான் இன்பம். காலை என்பதே இன்பம், இனிமேல் மாலை ஒன்றுதான் இன்பம். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமணமாலை. உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம். இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இருவர் என்பதே இல்லை, இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. நடுவர் அவர்களே, ஒரு தாரம் வந்த பின்னாடி தானே குடும்பத்துல மகிழ்ச்சி கிடைக்குது. உண்மையிலே பாருங்க, தாய் தான் பேசுறாங்கல்ல 2 பேரும். உண்மையிலே தாய் தான் சிறப்பானவங்க, தாய் தான் அன்பானவங்க. அவங்க பக்கத்திலே உட்கார்ந்து இருக்க வேண்டியதானே இவங்க 2 பேரும். ஏன் ஒரு 25 வயசு வந்தவனே ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, யாங்க வீடு வீடா அந்த ரவி சார்லாம் போனாரு. நாங்க தான் வீடு விடா ஜாதகத்தையும் போட்டோவை எடுத்துக்கிட்டு
பார்த்துட்டாலும் உனக்கு சன்னலே எட்டாது. அப்ப என்கிட்ட நாயை எட்டி பார்த்தாங்க. உங்க உயரத்துக்கு எட்டி பார்த்துட்டாங்க. உண்மையில நடுவர் அவர்களே, இங்க பாருங்க எங்க பெண்கள்லாம் எவ்வளவு அழகா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்க பாருங்க. இவ்வளவு தூரத்துல கண்ணு நல்லா தெரியுது உனக்கு. ஏன் எனக்கு என்ன மாலை கண்ணோயா? பகல்ல பசுமாடு தெரியாது. உண்மையிலே பாருங்க எங்க பெண்கள் மனைவிமார்கள் நாங்களாம் ஏன் தெரியுமா மேட்ச்க்கு மேட்சா ட்ரெஸ் போட்டுக்கிறோம்? ஏன் தெரியுமா நடுவர் அவர்களே? ஏன் கட்டுன புருஷன் தான் எங்களுக்கு மேட்சா இல்ல, போட்டுக்கிற ட்ரெஸ்ஸாவது கொஞ்சம் மேட்சா இருக்கட்டும் தாங்க. நாங்க ஆம்பளை ஏன் தெரியுமா மேட்சுக்கு மேட்சா ட்ரெஸ் போடுறது இல்ல? ஏன் கட்டுனதும் மேட்சா இல்ல, கட்டிக்கிறதும் மேட்சா இல்லன்னு போயிட்டே இருப்பான். ஆனா உண்மையிலே நிலையான அன்புக்கு பிரிவில்லை, சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை, தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை. உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு தாரம் வந்த பின்னாடி வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? எப்படி இருக்கும்? தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போது. அருமையான குரல் வளம். நீங்க 4 படத்துல தானே பாடி இருக்கீங்க. அனிமூர் வந்துட்டீங்கல்ல. நீங்க 40 படத்துக்கு மேல பாடணும், 100 வயசுக்கு மேல வாழணும். என் மக்கள் சார்பா உங்களை வாழ்த்துறேன். நீ எத்தனை வயசு வாழணும் உன் புருஷன் நான் இருக்கும் முறை நீ இருப்பாய் மாப்பிள்ள. எனக்கு அப்புறம் 2 வருஷம் இருந்து அவங்க எல்லாம் முடிச்சுட்டு வா தம்பி. என்னோடவே நீனும் வந்து அங்க வாசிக்க ஆளு தேவைப்படும். திருவங்கடத்தையும் கூட்டிட்டு வந்துடும். அப்பதான் உனக்கு. ஆனா உண்மையிலே நடுவர் அவர்களே, மனைவிக்கெல்லாம் தாரம்னு ஒரு பேர் இருக்கு. ஏன் தெரியுமா மனைவிக்கு தாரம்னு ஒரு பேர் இருக்கு? ஒய்யாகை. அப்படி நாங்க கல்யாணம் ஆகி வந்த உடனே அப்படி அன்பை தாரோம், பண்பை தாரோம், பாசத்தை தாரோம், கணவனுக்கு முத்தத்தை தாரோம், குழந்தை குட்டிய பெத்து தாரோம். அதனால எங்களுக்கு தாரம்னு ஒரு பேர் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது இருக்கா? மனைவிக்கு அதனாலயா தாரம் பேர் வச்சான்? காரணம் அது இல்ல. இப்ப நான் சொல்ற கைதட்டு வாங்க வர ஆண்கள் மனைவிக்கு ஏன் தெரியுமா தாரம் பேர் வச்சான்? உங்களை கல்யாணம் பண்ணக்கு அப்புறம் எங்க அப்பா ஆத்தால விட்டு தாரம், எங்க அண்ணன் தம்பியை விட்டு தாரம், எங்க அக்கா தங்கச்சியை விட்டு தாரம், எங்க சொந்த பந்தத்தை பூரா விட்டு தாரம். அதனாலதான் உங்களுக்கு பேர் தாரம் தாரம் தாரம். கடைசியா கடையில போய் தாரம் திரிபுலக்ஷரம். நீ பழைய தகரம். இவ்வளவு பேச்சு பேசுறீங்கல்ல, உண்மையிலே ஒவ்வொரு கணவனுக்கும் பாதுகாப்பே மனைவி நாங்க தாங்க. எப்படி சொல்றீங்க? நீங்க தனியா 2 வீலரோ பைக்லயே போங்க, காவல்துறை என்பவர் வழிமறிச்சு நிறுத்துவாங்க. நிப்பாட்டு, ஆர்சி புக் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, ஹெல்மெட் இருக்கா, மாஸ்க் இருக்காடு, இப்படி 1008 கேள்வி உங்களை கேட்பாங்க. அப்படி என்ன மாதிரி அழகான மனைவி. மரியாதை மரியாதை. அழகான இல்ல அகலமான வார்த்தை திருத்தம் தேவை. அப்படி என்ன மாதிரி மனைவிய பைக்ல பின்னாடி அழைச்சிட்டு போகும்போது எந்த ஒரு காவல்துறை என்பவரும் வழிமறிச்சு நிறுத்த மாட்டாங்க.
அப்ப ஒவ்வொரு கணவனுக்கும் பாதுகாப்பே மனைவி தாரமான நாங்க தானங்க பாதுகாப்பு உங்களுக்கு. உண்மை சார், இதான் உண்மை. நேத்து நான் பைக்ல போனேன், நிப்பாட்டிட்டாரு போலீஸ்காரையா. ஆர்சி புக்கடு, லைசன்ஸ் எடு, இன்சூரன்ஸ் எடு. அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் பொண்டாட்டியோட போனா விட்டாரு. நான் கேட்டேன், சார் நாங்க தனியா வந்தா பிடிக்கிறீங்க, பொண்டாட்டியோட போனா விட்டீங்களே ஏன் சார்ன்னு கேட்டேன். ஒண்ணு இல்ல தம்பி, அவனே ஒரு கிரகத்தோட வைக்கிட்டு இருக்கேன், இன்னொரு கிரகத்தை நம்ம இழுக்கா போடா போடான்னு சொல்லணும் போலீஸ்காரர் சொன்னார், நான் சொல்லல. உண்மையிலே நடுவர் அவர்களே, நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காதுங்க, அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது, சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காது. அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஒரு தாரம் எப்படி தெரியுமா கொடுப்பா? எப்படி கொடுப்பா? பால் வண்ணம் பருவம் கண்டு பாருங்க. பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு பால் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பின் வண்ணம் போய் கொண்டே பாடுகிறேன். மங்கை வண்ணம் முந்தன் பின்னும் வந்த பின்னும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசை இல்லையா? வண்ணம் இன்னும் மங்கை வண்ணம் முந்தன் பின்னும் வந்த பின்னும் அள்ளி அள்ளி நெஞ்சில் வைக்க ஆசை இல்லையா? கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு, கார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேனி தொட்டு, பூ வண்ண பாடம் சொல்ல எண்ணம் இல்லையா? பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு பால் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பின் வண்ணம் போய் கொண்டே பாடுகிறேன். நடுவர் அவர்களே, உண்மையிலே பாருங்க, ரெண்டு பேரும் என்ன பேச்சு பேசுனாங்க. மனைவியை எவ்வளவு குறை சொன்னாங்க, எவ்வளவு குறைங்க, அடுக்கடுக்கா சொன்னாங்க. மனைவி எவ்வளவு குறை சொன்னாங்களே. வீட்டுல எல்லாம் மனைவியை பார்த்து காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எத்தனை டீ ரெண்டு பேரும் போட்டு கூப்பிடுறாங்க, எத்தனை டீ போட்டு கூப்பிடுறாங்க. காலைல தூங்கி எந்திரிச்சல இருந்து, ஏய் பெஸ்ட் கொண்டாடி, பிரஸ் கொண்டாடி, துண்டு கொண்டாடி, இட்லி கொண்டாடி, சட்னி கொண்டாடி, காஃபி கொண்டாடி, எத்தனை டீ போட்டு கூப்பிடுறாங்க. என்னைக்காவது மனைவிமார்கள் நாங்கள் தான் காபி புருஷன்ட்ட போய் சொல்லு, பதறி போய் விடுவ பார்த்தாங்க. அப்படி சொல்றமா? சேரே உடைஞ்சு போச்சு, நீ பாடல கிளப்பி விட்டு போயிருக்க, சேருக்கு பையன் நான் கட்டுறேன். உண்மையிலுமே நடுவர்களே, எங்க அத்தா மாதிரி பாசக்கார மனுஷனை பார்க்க முடியாதுங்க. உண்மையிலே மனுஷன் காலையில 7 மணிக்கெல்லாம் தூங்கிட்டான்னு எந்திரிச்சிருவாரு. அப்பதான் தெரியும் போல எந்திரிச்சு என் முகத்துல தானே முழிக்கணும்னு ஆசைப்படுவாரு. அந்த ஆள் கரகந்தேன். அப்படி 7 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தங்க குட்டி, கண்ணு தெரியாதவன் தங்க குட்டின்னு இருக்கேன் பாரு, கட்டி தெரியற போல இருக்கு. எங்க மாமியார் சொல்லுவாங்க, சார் பன்னி குட்டிய தங்க குட்டிக்கிறான் பாரு அப்படிப்பாங்க. அந்த அம்மா கண்ணு நல்லா தெரியும் போல. ஆனா பட் அத பத்தி நான் கேர் பண்றது இல்ல. நீ கேரே பண்றது இல்லையே. உங்க கூந்தல தூக்கி முன்னாடி போட்டு பாப்போம். ஏன்னா இதுக்கு என்னங்க குறைச்சு? அங்க என்ன இருக்கு குறைச்சலுக்கு? உங்க கூந்தல பாத்தியலா? பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்டை புரஜ மாதிரியே இருக்கியா? அதுவும் பிசிறு அடிச்சு போய் கிடக்கு. உண்மையில தங்க குட்டி என்னன்னா அப்படியே ஜிங்கன அத்தா முன்னாடி போய் நின்னு, யாத்தான் டெய்லி காலையில ஏன் முகத்திலே முழிக்கிறீங்களே அவ்வளவு பாசமானு கேட்டேன். அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாரு. என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உன்னை உத்து பாப்பேன், இருட்டாயிருக்கும், நான் விடியலன்னு படுத்து தூங்கிடுவேங்கிறாருங்க மனுஷன். எனக்கு பேரு தாண்டா விடியா மூஞ்சிங்கிறது. ஹலோ மைக் டெஸ்டிங். என்னதான் நான் விடியா மூஞ்சியா இருந்தாலும் கூட எங்க அத்தா வாழ்க்கை விடிகிறது என்னால. அப்படியா? எப்படி தெரியுமா? எப்படி விடியும்? என்னை விட்டு ஓடி போக. என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? என் உள்ளம் காணும் கனவு என்ன தெரியுமா? தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இதுவரெல்லாம் ஒருவர் தெரியுமா? தெரியுமா?
பதறிட்டாலும் யாத்தா அப்படி வேர்க்க விறுவிறுக்க விடியாரீங்களேன்னு கேக்குறேன். என்னை ஒரு நாய் துரத்திருச்சுடி அப்படின்னாரு. நாய் துரத்திருச்சா? எங்கேயாவது கடிச்சிருச்சாத்தான்னு கேட்டேன். கடிக்க தாண்டி வந்துச்சு. ஓம்பிட்டு ஆதார கடை காட்டினேன், திரும்பி போயிருச்சுடி அப்படின்ட்டு. உண்மையிலே நீ நாயின்னு சொல்ல வந்து எனக்கு ஞாபகம் வருது. என்ன சார்? நான் ஒரு நாய் வளர்க்குறேன் சார். சரி. நான் தான் வாரத்துல 5 நாள் கறி போடுறேன், 2 நாள் சிக்கன் போடுறேன், பிஸ்கட் போடுறேன். நான் வீட்டுக்கு போனேன்னா என் நாய் என்கிட்ட வாழை ஆட்ட மாட்டேது. பக்கத்து வீட்டுக்காரன்ட்டே போய் வாழை ஆட்டி ஆட்டிக்கு நிக்குது. பக்கத்து வீட்டுக்காரர் ஏன் நாய் நன்றி இல்லாத நாய்மா? ஏன் சார்? கறி போடுறேன், சிக்கன் போடுறேன், பிஸ்கட் போடுறேன், பக்கத்து வீட்டுக்காரன்ட்டே வாழை ஆட்டிக்கிட்டே நிக்குது. அவன் ஒரு பொட்டை நாய் வளர்க்குறான்டா, அதனால அவன்கிட்டே போய் வாழை ஆட்டிக்கிட்டு நிக்குதுடா. என்ன சந்தேகம்? நாய்க்கு தாண்டா சொந்தம்.